வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ் அண்ட் இங்கிலாந்து உமன்ஸோட ஃபுல் ஸ்குவாட் டீடைல்ஸ் வந்து பார்த்தோம். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா ஆஸ்திரேலியா உமன்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ், தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து உமன்ஸ், இந்த 3 டீமோட ஃபுல் ஸ்குவாட் அனாலிசிஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து நடக்க போகுது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா உமன்ஸ் ஸ்ரீலங்கா உமன்ஸ் மதியானம் பார்த்தீங்கன்னா 3:30க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃபுல் கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார்லையும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியா ஸ்குவாடை வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஆஸ்திரேலியா ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மெக்லானிங் கிடையாது. ஸோ மெக்லானிங் இல்லாமல் ஆஸ்திரேலியன் டீம் வந்து போகிறாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அந்த 2 இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக ட்ராஃபி வின் பண்ண கேப்டன் மெக்லானிங். அவங்க தான் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேப்டன் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நம்ம மெக்லானிங்க சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாமே இந்த டைம் வந்து ஆஸ்திரேலியா ஸ்குவாட் வந்து போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க ஓவரால் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். அலேசா ஹீலி அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த டீமை வந்து லீட் பண்ணுறாங்க. தென் டாஷி ப்ரவுன் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். தென் ஆஷ் கர்ட்னர் இருக்காங்க, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். தென் கிம் கார்த் நல்ல ஒரு போலிங் ஆல்ரவுண்டர். கிரேஸ் ஹாரிஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி காரணத்தினால அவங்க வந்து மிஸ் அவுட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஹீத்தர் கிரஹாம் அவங்கள வந்து எடுத்திருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். தென் அலனா கிங் இருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பின்னர். தென் ஃபேபே லிச்ஃபீல்டு நல்ல ஒரு சாலிட் டாப் ஆர்டர் யங்ஸ்டர். ரீசெண்ட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்க, ஃபினாமினலாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தென் டாலியா மெக்ராத் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களோட கொஞ்சம் கன்சர்னாக இருக்கு. தென் சோஃபி மாலினோக்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு இன்ஜுரியிலேருந்து வராங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பின்னர். தென் பெத் மோனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இந்த பர்டிகுலர் டீமுக்கு அவங்க தான் வந்து ஒரு தூணுன்னே சொல்லலாம். மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் எல்ஸ்பெரி நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். தென் மேகன் ஸ்கூட் ஒன் ஆஃப் த டாப் விக்கெட் டேக்கர் ஃபார் ஆஸ்திரேலியா அவங்க இருக்காங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். தென் ஆனபெல் சுத்தர்லேண்ட் நல்ல ஒரு யங்ஸ்டர். ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்து பாருங்க, அமேசிங்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கூட. தென் ஜார்ஜியா வால் நல்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்டர். அவங்க எப்போ டெபியூ ஆனாங்களோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வேர்ஹாம் நல்ல ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உமன்ஸோட ஓவரால் ஸ்குவாட். இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் வந்து விளாண்டாங்க. 2-1 அப்படின்னு ஜெயிச்சிருந்தாங்க. ஃபைனல் ஓடிஐ பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஒரு ஹை ஸ்கோரிங் ஃபெஸ்ட் வந்து பார்த்துருந்தோம். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 400 ரன்ஸ் மேலே வந்து அடிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து விளாடல, அவங்களும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு 367 வரைக்கும் வந்து அடிச்சிருந்தாங்க. அந்த பர்டிகுலர் கேமில் நம்ம எல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஒரு ஸ்மிருதி மந்தானா ஒரு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாங்க உமன்ஸ் கிரிக்கெட்ல 50 பால்ஸில். தென் பெத் மோனே அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கிரிக்கெட்டர். அவங்களும் அந்த பர்டிகுலர் கேமில் வந்து ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ரன் ஃபெஸ்ட் வந்து பார்த்துருந்தோம். சீரியஸ் விக்ட்ரியோட இந்த வேர்ல்டு கப்புக்கு வந்து போகிறாங்க ஆஸ்திரேலியா. ஸோ அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் தரும் ஆஸ்திரேலியாவுக்காக. ஏன்னா அந்த அளவுக்கு டாமினண்டாக இருக்காங்க. இந்த பர்டிகுலர் உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா தான் அந்த ஒரு டாப் கண்டெண்டராக இருக்க போகிறாங்க. எல்லா டீமுக்கும் ஒரு டஃப் தருவாங்கன்னா அந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ இதுதான் அவங்களோட ஓவரால் ஸ்குவாட். ஸோ நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்துடலாம். சவுத் ஆஃப்ரிக்காவோட ஓவரால் ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. அவங்களும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டாக ஒரு ஓடிஐ சீரிஸ் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க 2-1 அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட டாப் ஆர்டர் லாரா வால்வாட் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். கேப்டன் அவங்க தான். தென் டஸ்மின் பிரிட்ஜ் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த 2 டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா செமையாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மேபி நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோருக்குள்ளே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்கன்னா வேற லெவல் ஸ்கோர் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ லாரா வால்வாட் அவங்க தான் இந்த பர்டிகுலர் டீமை வந்து கேப்டன் பண்ண போகிறாங்க. தென் ஆயபங்கா கக்கா அவங்க இருக்காங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். தென் க்ளோயே ட்ரியான் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் பார்த்துருப்பீங்க, WPL இருந்திருக்காங்க. தென் நடன் டி கிளார்க் அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். தென் மாரிசான் கேப் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆல்ரவுண்டர். அந்த மிடில் ஆர்டரில் சரியான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுப்பாங்க. தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டஸ்பின் பிரிட்ஜ் அந்த ஒரு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. தென் சினாலா ஜாஃப்டா அவங்க இருக்காங்க. தென் மலாபா நல்ல ஒரு ஸ்பின்னர். தென் அனரே டிக்சன் அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் ஆல்ரவுண்டர். தென் ஆங்கே பாஷ் அவங்க இருக்காங்க. தென் மசாபட்டா கிளாஸ் அவங்க இருக்காங்க. சுனுலூஸ் ஃபார்மர் சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டன் இவங்களாக தான் இருந்தாங்க. மிடில் ஆர்டரில் சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஃப் ஸ்பின் பவுலிங்கும் வந்து போட்டு கொடுப்பாங்க. தென் கெராபோ மீஷோ அவங்க இருக்காங்க. தென் டுமி சிக்கினோ அவங்க இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாங்கிசி அவங்க இருக்காங்க. ரிசர்வில் பார்த்தீங்கன்னா மியான் ஸ்மித் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல சாலிட் ஸ்குவாடாக இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்க டீமை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஓப்பனர்ஸை நம்பி இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மரிசான் கேப் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 பிளேயர் தான் வந்து க்ரூஷியல் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் டீம்.
அவங்க விக்கெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இந்த பர்டிகுலர் டீம். ஸோ ஓவரால் நல்ல ஒரு சாலிட் யூனிட். மேபி இந்த டீம் பார்த்தீங்கன்னா டாப் 4 வரத்துக்கு அதிக சான்சஸும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீசெண்டாக இப்போ நடந்து முடிஞ்ச ஐசிசி ஈவெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்க, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க, தென் ஃபைனல் வரைக்கும் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 T20 வேர்ல்டு கப் அவங்க தான் வந்து ஃபைனலும் வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ஸ்குவாடாக வந்து எடுத்திருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கான் உமன்ஸ். ஃபைனல் டீம் நியூசிலாந்து உமன்ஸோட ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். சூசி பெய்ட்ஸ் அண்ட் கேப்டன் சோஃபி டெவன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி வேர்ல்டு கப். ஸோ எந்த அளவுக்கு அவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பில்லர் ஃபார் நியூசிலாந்து அப்படின்னே வந்து சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நியூசிலாண்டுக்காக. ஸோ இப்போ இவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஓவரால் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சோஃபி டெவைன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வேர்ல்டு கப் ஃபார் சோஃபி டெவைன் அவங்களாம் வந்து கேப்டன் பண்ண போகிறாங்க. தென் சூசி பேட்ஸ் அவங்க இருக்காங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர். தென் ஈடன் கார்சன் அவங்க இருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பின்னர். தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா டெவன்ஷியர் அவங்க இருக்காங்க. தென் ஈஸி கேஸ் நல்ல ஒரு பவுலர் அவங்க இருக்காங்க. தென் மேடி கிரீன் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் அவங்க இருக்காங்க. தென் ப்ரூக் ஹாலிடே நல்ல ஒரு பிளேயர் அவங்க இருக்காங்க. பிரிலிங் அவங்க இருக்காங்க. தென் பாலி இங்கிலீஷ், பெல்லா ஜேம்ஸ், அமிலியா கேர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அந்த ஒரு 1 டவுனில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து வருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கீ பிளேயர் ஃபார் நியூசிலாந்து அப்படின்னு வந்து சொல்லணும். தென் ஜஸ் கர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பவுலர் ஃபார் நியூசிலாந்து அவங்க தான் வந்து சொல்லி ஆகணும். நல்ல ஸோ அந்த அளவுக்கு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்கர். தென் ரோசி மேர் அவங்க இருக்காங்க. ஜார்ஜியா பிளிமர் நல்ல ஒரு சாலிட் டாப் ஆர்டர். அந்த ஒரு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. லியா டஹூ நல்ல ஒரு பவுலர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து உமன்ஸோட ஓவரால் ஸ்குவாட். ஸோ நல்ல ஒரு சாலிட் ஸ்குவாடாக இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக வந்து அவங்க வந்து T20 வேர்ல்டு கப்பை வர வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருக்காங்க த்ரூ அவுட் ஐசிசி டோர்னமெண்ட். இது வரைக்கும் ரீசெண்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் அந்த ஒரு வேர்ல்டு கப்பை நோக்கி இந்த டைம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக ஒரு வேர்ல்டு கப்பை வந்து சோஃபி டெவைனுக்கும் சூசி பேட்ஸுக்கும் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப் வந்து விளாடுறாங்க தீஸ் லெஜெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ தான் ஏஷியா கப் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்தியா வந்து ட்ராஃபி லிஃப்ட் பண்ணி பாகிஸ்தான் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஸோ அங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப்பை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜியோ ஹாட் ஸ்டார் ஸோ அவங்க தான் வந்து கவர் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.